அதிமுக அரசு பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்து பெருமைப்படுத்தது அதிமுக அரசு. எல்லாவற்றுக்கும் மேலாக 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக ஆதரவு அளித்து ஓட்டளித்து வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி பதவி, இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அந்த பதவிக்கு மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆதரித்தது அதிமுக, அதற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தது. அதே நேரத்தில் அந்த மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, இப்படி இருக்கிற கட்சா சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்யும். நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுது அவரை ஆதரித்து ஜனாதிபதி இருக்கையிலே அமர வைத்து அழகு பார்த்த கட்சி அதிமுக கட்சி. அதே போல 2017 ஆண்டில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அதே போல கன்னியாகுமரியில் காகிதமில்லத் அவர்களுக்கு சென்னையில் கண்ணியமிக்க காகிதமில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. அதே போல ராமேஸ்வரத்தில் மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். எவ்வளவு நாங்கள் கொடுத்தோம், தயவு செய்து எண்ணி பாருங்க. நாங்கள் வாக்குக்காக உங்களை கேட்கவில்லை, என்ன செய்தோம் என்பதை இந்த சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் கேட்கின்றோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்றவர்கள். அதிமுக அப்படி அல்ல, கொள்கையோடு கட்சி நடத்துகிற கட்சி அதிமுக, கொள்கையுடன் கட்சி நடத்துகிற கட்சி அதிமுக கட்சி. இதே சிந்தித்து பாருங்கள். எங்களை பற்றி திமுக விமர்சனம் செய்கிறது. 1999 நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்ததா இல்லையா? வச்சதுல அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓராண்டு இலாக்கல்லாத கேபினட் மந்திரியாக இந்த மத்திய அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். மறந்து விட வேண்டாம். 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. ஆக திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரம். இதை ஏற்க வேண்டுமா? ஏற்க முடியுமா? சொல்லுங்க, ஏற்க முடியுமா? பாருங்க, இதை நாங்க சொன்னா தப்புமாங்க. பாரத பிரதமர் அப்ப வாஜ்பாயோட பாருங்க, இது கருணாநிதி கொண்டிருக்காரா இல்லையா? முரசொலிமார் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட சொல்ற பாருங்க. ஒருத்தர் மைக்க அட்ஜஸ்ட் பண்றாரு, இன்னொரு என்னமா கொடுக்கிறார். இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. அதிமுக நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறோம். அதிமுக பத்தி தெளிவா இருக்கும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்க சொன்னால் மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அதிமுக எண்ணுகின்றது. ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சி எண்ணுகிறது. இரண்டு கருத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்திருக்குது. இதுல என்ன தவறு? திமுக எப்படி கூட்டணி வச்சிருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவாங்க, நாங்க எமர்ஜென்சி சந்திச்சோம், மிசாவை சந்திச்சோம், மிசா சட்டத்திலே கைது செய்ய என்றெல்லாம் வீரவசனம் பேசுவார். எமர்ஜென்சி யாரு கொண்டாந்தா?
காங்கிரஸ் ஆட்சியிலே எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. மிசா சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சியிலே. ஆக காங்கிரஸ் ஆட்சிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை மிசா சட்டத்தின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டார்களா? அவளோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூட்டணி வச்சிருக்காங்களா காங்கிரஸோடு? இன்னும் சொல்ல போனா மறைந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா, அதை முன்னிட்டு சென்னையில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செஞ்சுதாங்க. அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருப்பதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்க, ஒரு காட்சி பிடித்திருந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை சிறையில் அடைத்தவர்களிடம் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு வளம் பெற வேண்டும், இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும், மத்தியில் இருக்கின்ற அரசோடு இணக்கமா இருந்தால்தான் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும். நாங்க அம்மா முதலமைச்சர் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி, 4 ஆண்டு காலம் நான் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தேன். நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்குன்னு கருதுகிறேன். இன்றைக்கு சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. மத்திய அரசிட கோரிக்கை வச்சோம். 63,000 கோடி, 63,000 கோடி. இதுவரை இந்திய வரலாறுல ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி கொடுத்த வரலாறு கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. ஒரு திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி கொடுத்து உள்துறை மந்திரி சென்னைக்கு வந்து அவர் கையால் அடிக்கல் நாட்டினோம். அதே போல நடந்தாய்வாளி காவிரி திட்டம் இந்த ஆட்சி வராதுன்னாங்க. 4 ஆண்டு காலமா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சட்டமன்றத்தில் என்னை விமர்சனம் செஞ்சாங்க. நீங்க கொடுத்தீங்க, அவளை ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு, ஆனா நிறைவேறாதுனாங்க. இந்த நடந்தாய்வாளி காவிரி திட்டம் 11,500 கோடி இந்த அரசு மத்திய அரசு இன்றைய தினம் அனுமதித்து முதல் கட்டமா 950 கோடி கொடுத்துட்டு. நடந்தாய்வாளி திட்டம் என்று சொன்னால் காவிரியிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை 2 கரையில் இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது. அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி நதியிலே விட வேண்டும். இதுதான் திட்டத்தினுடைய நோக்கம். 11,500 கோடி கொடுத்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பல்வேறு சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை கேட்ட இடத்தை எல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் இந்த ஆட்சி வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது மத்திய அரசு இடத்துல கோரிக்கை வச்சு 11 தேசிய நெடுஞ்சாலைக்கு இன்னும் இடம் எடுத்து கொடுக்கல.